ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சொட்டு நீர் அமைக்கிறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஸ்டார்டிங் எப்படி குழி எடுக்கணும், நம்ம கவர்மெண்ட் சப்சிடி மூலமா சொட்டு நீர் வாங்கிட்ட அப்புறம் ஃப்ரம் ஸ்டார்டிங் எப்படி குழி எடுக்கணும், எப்படி பைப்லாம் செட்டிங் பண்ண ஃப்ரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் சொட்டு நீர் போகிறதா இருந்தால் இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வரப்பு ஓரமாக குழி வெட்டிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு பைப் அவங்க போடுறவங்க செட் பண்ணுறவங்க பைப் ஒட்டிட்டாங்க. நாங்கள் வரப்பு ஜேசிபி வச்சு குழி எடுக்கல, வரப்பு ஓரமே இது குழி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்க ஹோல்ஸ் போடுறாங்க. அதை வச்சு தான் அந்த கம்பி வச்சு தான் ஹோல்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி தான் ஹோல்ஸ் போடுவாங்க. அதாவது 3 அடிக்கு 3 அடி ஹோல்ஸ் போடுவாங்க. டபுள் ஒரு இடத்துல 2 ஹோல்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு பைப் இழுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இழுப்பாங்க. நாங்கள் வாங்கினது பட்டை ஹோஸ் வாங்குறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது லாஸ்ட்டாக இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இதை அறுத்து விட்ருவாங்க. அளவு வச்சு ஹோல்ஸ் போட்ட அப்புறம் அளவு வச்சு நீட்டாக அறுத்து விட்ருவாங்க. தண்ணி லீக் ஆகுதா? இதுக்கு மேலே அந்த ஓஸ் 2 அடிக்கணுமே. ஓஸ் அடிக்கும் போது அதை நெருக்கிச்சுது. இது என்னத்துக்கு இந்த மாதிரி வெட்டுறீங்க? இது அவுட்லெட் எடுக்கிறது. அவுட்லெட்டா? திரிக்கிறது. அதை நறுக்கிறது பார்த்துட்டியா? நறுக்கிறது அப்படி எடுத்துட்டியா? போதுமா? இப்போ பாரு, எடுத்துக்கோ. இது நிப்பில் பதினாறு இது எடுத்துட்டியா? 16 mm நிப்பில். இது அது கனெக்டர். ஓஸை கட் பண்ணிவிட்டு அதில் 2 டபுள் சைடு நிப்பிள் போட்டு அந்த ஹோல்ஸ் போட்டாங்களே ஃபஸ்ட்டு, அதில் போட்டுருவாங்க. அதில் போட்ட அப்புறம் அந்த நீட்டாக அறுத்த ஓஸில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று தான் சொல்கிறீங்க. பின்னாடி ஒரு திருப்பி எடுத்துக்கோ. ஒரு மணி ஆகியா? பாருப்பா. இது கணேசனே கனெக்டர், இன்லைன் கனெக்டர். 2 ஆடியோ கொடு. இதில் தண்ணி வரலன்னா இதில் லாஸ்ட்டை பிடிச்சி இழுத்து விடணும். அது வர கடைசியில் சொல்லுது. டைலாக் கிளைமேக்ஸே சொல்கிறீங்க. இந்த வெயிலில் தான் ரெஸ்ட் எடுக்கிறது 1 மணிக்கு. நம்ம இப்போ ஃபில்டர் செட்டிங்ஸ், அதாவது சொட்டு நீர் பைப்போட ஃபில்டர் செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். இது ஃபில்டர் ஹெட் யூனிட்டா? டெமில் போடுறேன். டெமில் தான். டெமில் அது டெப்லான் டேப் இல்லையே. இது ஒரு பையில ஹெட்ரு. இது ரிட்டர்ன் வால்வு. பைபாஸ் அசம்பிளி தாசுமா. கொடுங்க இதை டெப்லானா. டெப்லான் டேப். மர டேப். த்ரெட்டட் டேப் இது பேர். த்ரெட்டட் டேப்பா? த்ரெட்டட் டேப். 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 த்ரெட்ட
வேலைக்கு நாசு குழி எடுக்கணுன்னா வேலைக்கு குழி எடுத்து வச்சு சரி தண்ணி காட்டி வச்சு யாருமே இல்லை வந்து அத்தான் சொன்னோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபில்ட்ரு வந்து எப்படி செட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஃபில்ட்ரு வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் வந்து ஃபில்ட்ரு. அதுக்குள்ளே தான் வந்து சம்திங் இல்லை ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஹோல்ஸ் வந்து நம்ம தண்ணியில் வந்து வர தூசை வந்து ஃபில்ட்ரு பண்ணோம். இதில் வந்து கீழே வந்து செட் பண்ணுறது டம்மி கேட் வாலு. இதில் வந்து உரம் ஈஸியாக உரம் நம்ம ஃபில்டர்லேருந்தே உரம் வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த செட்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம குச்சி அந்த மாதிரி வேறு பூ செடி நடுறதுக்கெல்லாம் போட்டோம்னா இந்த ஃபில்ட்ரு தான் தருவாங்க. கவர்மெண்ட் சப்சிடி மூலிமா இது வாங்கினது. மற்றபடி கரும்புக்குன்னு சொட்டு நீர் போட்டோம்னா வந்து அதுக்கு வந்து பெரிய ஃபில்ட்ரு தருவாங்க. சொட்டு நீர் வந்து எங்களெலாம் வந்து தண்ணி வந்து குறைவான உள்ள நிலம், அதனால தான் சொட்டு நீர் போடுறோம். சொட்டு நீர் போட்டு சொட்டு நீர் இருந்தால் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொட்டு நீர் போடுறோம். அந்த வந்து மெயின் பைப்லேருந்து வந்து இதுலேருந்து மெயின் பைப்லேருந்து இந்த கேட் வாலுக்கு எடுத்து கொடுத்து உள்ளே வந்து ஃபில்ட்ரு ஆகிட்டு அந்த ஆரஞ்சு கலர் வழியாக வந்து அவுட் ஆகிட்டு வந்து நம்ம சொட்டு நீர் ஓஸுக்கு போவோம். சொட்டு நீர் ஓஸுக்கு போயிட்டு அங்கேருந்து பைப் நம்ம செட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வந்து போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நாங்கள் வந்து சொட்டு நீர் போட்டாச்சு. சொட்டு நீர் போட்டு வந்து அதில் தண்ணி வந்து பாய்க்கிற வீடியோ தான் இது. பாய்ச்சி நாங்கள் குச்சி நட்டுருக்கோம். குச்சி நடுற வீடியோ தான். நான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது வந்து என்னென்னா, இந்த பட்டை ஓஸ் போட்டோன்னா வந்து அதில் வந்து அடிக்கடி வந்து உப்பு அடைச்சிக்குது. நம்ம வந்து உப்பு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து உப்பினோ அதுக்குள்ளே ஏதோ பின்னோ போட்டு வந்து அது உப்பு வந்து அடிச்சிக்கிறத வந்து குத்தி தான் விடணும். ஆனால் வந்து உருண்டை ஓஸ் போட்டால் அந்த பிரச்சனை வரதில்லைன்னு சொல்கிறாங்க போட்டிருக்கவங்க. மற்றபடி ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, பட்டை ஓஸ் மேலே வந்து ஒரு தேட்டரோ ஏதோ ஓட்டும் போது நம்ம ஏறிச்சுன்னா கூட அது ஒன்றும் ஆகாது. அட்வான்டேஜ் இது. அது டிஸ்அட்வான்டேஜ் வந்து இது உப்பு அடிக்கிற ப்ராப்ளம் தான் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.